உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அடிப்பொலியா இருக்கு. சூப்பர். இந்த ஸ்வீட்ஸ்ல எது இருக்கோ இல்லையோ, ஆனா கருப்பட்டி அல்வா கண்டிப்பா இருக்கணும். ஓகே சார். அந்த அல்வா மட்டும் இல்ல, உன் கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிடுவேன். ஐயோ, கண்டிப்பா சார், அல்வா இருக்கும். அந்த மாப்பிள்ளை எப்படி சொல்லுவாரு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அம்மா, இந்த 3 பேரையும் ஹாஸ்டல் சேர்த்துடலாமா? இவங்க தொல்லை தாங்க முடியலம்மா. டேய் ஆதித்யா குட்டி, நானும் நீயும் அப்படியாடா பழகிருக்கோம். உனக்கு மாமானா ரொம்ப பிடிக்கும் தானே? அதெல்லாம் முடியாது, போட. அம்மா, லக்ஷ்மி பாட்டியை கூட மன்னிச்சிடலாம், ஆனா இவங்க 2 பேரையும் மன்னிக்கவே மன்னிக்காதுமா. தேங்க்ஸ் டா குட்டி. நான் இன்னும் உங்களை மன்னிக்கவே இல்லையே. மிஸ்டர் மனு, காலையில நீங்க என்ன சொன்னீங்க? ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம். இந்த சமையல் கம்பெனியே உன் கையில தாமா இருக்கு. ஓ, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி காப்பாத்தி விடு தாயே. எப்படி எப்படி? நான் செஞ்ச அல்வாவை பார்த்தா உங்களுக்கு கொமட்டிக்கிட்டு வருதா? நீங்க கூட என்ன சொன்னீங்க? நான் செஞ்ச அல்வா கேவலமா இருக்குன்னு சொன்னீங்க. அக்கா, என்னதான் நீ என்ன தம்பியா பார்த்தாலும் நான் உன்னை அம்மாவா தானக்கா பாக்குறேன். ஏச்சி, வாய் மூடு. இந்த சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. பாரதி, இப்போ நீ எங்களை என்னதான் பண்ண சொல்ற? அந்த கல்யாண மாப்பிள்ளைக்கு நீ செஞ்ச அல்வா தான் பிடிச்சிருக்கான். எந்த ஸ்வீட் இருந்தாலும் இல்லனாலும் அந்த கருப்பட்டி அல்வா கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது என் கைராசி. சரிக்கா, பேசினபடி பாதி அமௌண்ட்டை உனக்கே கொடுத்துடுறோம். எங்களுக்காக கல்யாணத்துக்கு வந்து அந்த அல்வா மட்டும் செஞ்சு கொடுத்துருக்கா, ப்ளீஸ்கா. மூடல. அக்கா, எங்க எதிர்காலமே உன் கையிலையும் நீ செய்ய போற கருப்பட்டி அல்வால தான் இருக்கு. தயவு செஞ்சு எங்களை பழி வாங்கிடாதுக்கா, ப்ளீஸ்கா. ஆமா பாரதி, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சிரு. மன்னிக்கலாம் முடியாது. வேணும்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். நான் அவங்களுக்கு அல்வா செஞ்சு கொடுக்கணும்னா அந்த கான்ட்ராக்ட்ல வர மொத்த பணமும் எனக்கு தான் வரணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்க டீலுக்கு நான் வரேன். பாரதி, இது பெரிய பகல் கொள்ளையால இருக்கு. விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லனா விடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அக்கா, நாளைக்கு தம்பி எல்லாம் என்கிட்ட வந்து எதுவும் கேட்டுட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். நான் ஏன்டா உன்கிட்ட கேக்குறேன்? நீ வந்து என்கிட்ட எதுவும் கேட்காம இருக்கியான்னு பாக்கலாம். பட. மனோ, நமக்கு வேற வழியே இல்லடா. பாரதி சொல்றதான் கேட்டாகணும். ஆமாமா, இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்ச ஒரு விசிட்டிங் கார்டா வச்சுப்போம். இத வச்சு வேற ஃபங்க்ஷன்ல சம்பாதிச்சுப்போம். குட் பாய். அப்படி வாங்க வழிக்கு. எல்லாம் அந்த மாப்பிள்ளையால வந்தது. அவர் என்ன பண்ணாரு? ஆமா, அவர் தான் அந்த அல்வாவை சாப்பிட்டு அடிப்பொலின்னு கத்தி காரியத்தையே கெடுத்துட்டாரு. இல்லன்னா அந்த அல்வாலாம் ரிஜெக்ட் ஆக வேண்டிய ஐட்டம் தான். அம்மா, நம்ம அப்பாவும் இப்படிதானே, ஏதாவது நல்லா இருந்தா அடிப்பொலின்னு சொல்வாரு.
அதுவும் நீ இன்னைக்கு செஞ்ச கருப்பட்டி அல்வா நம்ம அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அக்கா தமிழ், அம்மாக்கு தான் அதை பத்தி பேசினா பிடிக்காதுன்னு தெரியும்ல. இல்ல மாமா, நான் யதார்த்தமா தான் சொன்னேன். சரி விடு, கொஞ்ச நேரத்துல அவளே நார்மல் ஆயிடுவா. பாரதி, அல்வா அடிப்பொலியா இருக்கு பாரதி. என்ன போன கிச்சனுக்கு வருது? எப்படி பாரதி அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் கண்டுபிடிச்சிங்க? வாங்க, உங்க ஸ்மெல் எனக்கு தெரியாதா? எவ்வளவு கூட்டத்துல இருந்தாலும், எத்தனை பேர் உங்களை சுத்தி இருந்தாலும், நீங்க அங்க இருந்தா உங்களை நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். ஸ்மெல்ல தூக்குதே. இது நம்ம பூக்காரமா எனக்காகவே ஸ்பெஷலா கொண்டு வந்த பூ. பாரதி, நான் அந்த பூவை சொல்லல, அடுப்புல இருக்கிற ஸ்வீட்ட சொன்னேன். அது ஐயோ. வேணுமா? சூப்பர், அடிப்பொலியா இருக்கு. அல்வா ஸ்வீட்டா இருக்கா இல்ல அந்த விரல் ஸ்வீட்டா இருக்கான்னு தெரியலையே. இருக்கும் இருக்கும். சரி, கொஞ்சம் பிளேட்ல எடுத்து வச்சு தரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.